சார் நம்ம ஊரில் வந்து பெண்கள் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் தான் இன்னும் இருக்காங்க. என்னென்னா ப்ரெஷர் சார், அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், வீட்டில் ப்ரெஷர், அவங்க போய் வேலையில் போய் சேர்ந்தாங்கன்னா வேலையில் ப்ரெஷர், சமுதாயம் அவங்கள எப்படி பார்க்குதுங்கிற ஒரு ப்ரெஷர், இது எல்லாமே எல்லாரும் எவ்ரி ஒன் ஹேஸ் டு கோ த்ரூ. ஏதாவது ஒரு வகையில் வந்து மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் யாரோ கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், லைஃப்பை வந்து இப்படி லீட் பண்ணுங்கள், இப்படி பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு இந்த இடத்துல அந்த பிரச்சனையை குறைச்சிக்கோங்க, அந்த இடத்துல அது வேறு ஒரு வேலை ஒன்று தேடி பாருங்கள், நம்ம நிம்மதியை தேடி போகிறது தான் சார் இப்போ முக்கியமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு ஒரு 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 அட்வைஸ் ஒன்று பண்ணி இப்படி கொண்டு போகிறதுங்கிறது உண்மையாகவே ஒரு நல்ல 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 விஷயம். ஏன்னா நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் நம்ம அம்மாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளோ இதுன்னு. நாம் பார்த்துருக்கோம், அம்மா கஷ்டப்படுறாங்க, காலைல எழுந்திரிச்சோன்னே அப்பா வேலைக்கு கிளம்புவார், நாம் ஸ்கூலுக்கு கிளம்புவோம், அவங்க காலைல எந்திரிச்சதுலேருந்தே ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ என்றைக்குமே அவங்க இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. எங்கள் ஊர்லலாம் எங்கள் பாட்டி இது வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. அவங்க வாழ்க்கை முழுக்க சமைச்சு போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 10-13 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சமைக்கிறது மட்டும்தான் வேலை. ஒரு நாளைக்கு கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. அவங்களுக்கும் ஃபீலிங் இருக்குது, அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் சந்தோஷங்கள் சில நேரத்தில் வேணும். ஸோ இது ஒரு நல்ல அருமையான ஒரு ப்ரோக்ராம். என்ன இது எதுவுமே எதிர்பார்க்காம வந்தேன் நான் இதை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக. சார் இப்போ லேடிஸ் ஒரு பீரியட்லலாம் அவங்க வெளியே வரதுக்கே தயங்குவாங்க. பட் இப்போ இன்னைக்கு வந்து வெளியே லேடிஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணே, இன்னொரு தடவை சொல்லுங்கள். லேடிஸ் எல்லாம் இந்த வெளியே வரதுக்கே தயங்குவாங்க. வெளியே ஒரு ஃபீல்டுக்கு எதுக்காக வரணும்னா ஒரு களத்திற்கு வரணும்னா கூட தயங்குவாங்க. இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி வராங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ நம்ம ஆண்களாலேயே அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? காலங்கள் மாறுது சார், அரசியல்வாதிகள் மாறுற மாதிரி காலங்களும் மாறும். அந்த காலத்தில் ஜாக்கெட் போடாமல் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜாக்கெட் போட ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் சுடிதாரே போடாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சுடிதார், இப்போ ஜீன்ஸு ஸ்கர்ட் வரைக்கும் வந்துருச்சு. இதுவும் மாறணும், நம்பணும் சார். அது சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு இது இருந்தாலும் ஆஸ் அ ஆம்பளைங்களாக நாமளும் கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் இறங்கி அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நாம் கொஞ்சம் இறங்கி கேட்டு அப்படி பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் சார். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் நம்ம நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் குரல் சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. இல்லை, இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் தான் நம்மளை ஆட்சியை போடுது. அதுலேருந்து பெண்கள் மீள்றதுக்கு என்ன வழி சார்? வாய்ப்பே இல்லை சார், கஷ்டம். அது சமூக வலைதளங்கள் அது ஒரு ஜோக் சொல்கிறோம், பட் ஆனால் சமூக வலைதளங்கள் அது எல்லாமே ஒரு பீரியட் தானே சார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் நம்ம ஃபேஸ்புக்கில் இருந்தோம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வரும், அதுக்கு முன்னால் ஆர்குட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்தது. ஐ திங்க் ஒரு பெரிய சர்க்கிள் சார், அது மேலே அப்படியே போச்சு, ஒன்று டாப் போய் ஒரு ஒரு ட்ரிகர் த்ரெஷ்ஹோல்டு ஒன்று முடிஞ்சோடனே திருப்பி கீழே வந்துரும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். இவங்கெல்லாம் ரீல்லேருந்து வெளில வந்து நம்மளுக்கும் நல்லா சமைப்பாங்க அப்படிங்கிற குழந்தைகள் மேலே பெண்கள் மேலே பாலியல் கொடுமைகள் சார். மனிதர்களாக ஒரு ஆம்பளை நாம தான் சார் அந்த மென்டாலிட்டி மாற்றணும். நம்ம பார்க்குறதே வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பொருளாகவே பார்க்குறோம் அவங்கள ஒரு ஹியூமனாக பார்க்குறது இல்லை. ஒரு தாய் ஸ்தானம் சார். உங்கள் அம்மா அப்படி பார்ப்பீங்களா, இல்லை உங்கள் தங்கைக்கு கூட உடன்பிறப்புகளை அப்படி பார்ப்பீங்களா? இல்லையே. அது என்னமோ அது மட்டும்தான் அப்படி. அது நாம தான் சார் திருத்தணும். திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது மாதிரி தான் இது. குறிப்பாக பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களே இந்த நிலையில் சார் தண்டனைகள் என்ன முடிஞ்சானே, ஆசிரியர்களை பற்றி அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. தண்டனை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சார். அது தண்டனைகள் வரணும் சார், பெருசாக இருக்கணும் சார். பெருசாக இருந்தால் அவன் அடிச்சா எழுந்துக்கவே கூடாது, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். என்னது புரியல? ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு வயசு என்ன சார் இருக்குது நம்மளுக்கு? எப்போ எது வேணா கற்றுக்கலாமே. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு வந்து அன்றைக்கி சொன்னார்ப்பா நான் வீணை கற்றுக்கலான்னு பார்க்குறேன்ப்பான்னு. நம்ம இறந்து போகிறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது சார் கற்றுக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக அவங்களுக்கு இருந்ததுன்னா எதை வேணால் கற்றுக்கலாம். அதுவும் இசைஞானிலாம் வந்து
அவர் எதுக்கு அவருக்கு அங்கே போய் கற்றுக்க போனாரா சொல்லிக் கொடுக்க போனாரான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த தேடலுக்காக நம்மலாம் வணங்கணும் அவரை. அவரை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்காருன்னு நம்புறாரு. அதெல்லாம் பிக்கெஸ்ட் இது சார் நம்மளுக்கு.